நிங்களால் வெயிட் பண்ண முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு லாம்பர்கினி வாங்கணும். எங்களுக்கு வந்து நாங்கள் 19 வருஷம் எங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ளே லாம்பர்கினி வாங்கணும். ஒரே வருஷத்தில் வாங்குறீங்களா? மாஸ்டர் வாங்கணும். என் வீடு அடிப்படி சாப்பிட்றோம் மரியாதை கூட்டு. ஒரு மாதத்தில் எப்படிப்பா? ஒரு மாதத்தில் எத்தனை கோடி? நம்ம ஒன்று 8 கோடியா 10 கோடியா? சரி 1 கோடியா இருக்கட்டுமே. ஒரு மாதத்தில் எப்படிப்பா? உண்மையா அந்த சீனை பார்க்குறத விட அதுக்கு அடுத்து வேற அந்த மீம் இருக்குது தெரியுமா, சிரிக்கிற மீம், அதை பார்த்தா தான் சிரிப்பாக வருது. ஆனால் அல்லு அர்ஜுன் பண்ண ஃபைட்டுக்கு நான் பார்த்துட்டே சிரிப்பு வந்துட்டு. ஹலோ சொல்லுடா. மாலிகானே, வண்டியை கவுத்து போட்டேனே. கரெக்டா தானே ஓட்டிட்டு வந்தேன். இடையில தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு லைட்டா தூங்குனேன். எந்திரிச்சு பார்த்தா வண்டி கவுந்து கிடக்குதுன்னே. என்ன சொல்ற? தூக்க வச்சு தூக்கின வண்டிக்கு இல்லை எவ்வளோ பெரிய இஷ்யூ. அவன் எவ்வளோ கவலையில் இருக்கா, எவ்வளோ அழகாக வாய்ஸ் கொடுத்துருக்கல. எப்படில்ல சிரிப்பாக அடக்க முடியல. பாவமாகவும் இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குல்ல. நம்ம ஹைவே பாலத்துல கவுத்து வச்சிருக்கேனே. நீ உடனே ஒரு கிரேன் அனுப்பிச்சு விடுனே. சரிண்ணே. அண்ணே கிறிஸ்துமஸ் போனஸ்ண்ணே. சரிண்ணே. கிறிஸ்மஸ் போனஸ் யார் நீங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? எவ்வளோ கேஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வண்டி கவுந்து கிடக்கல. இது எவ்வளோ பெரிய நியூஸ் தெரியுமா? ஆனால் அந்த டிரைவர் கொஞ்சம் கூலாக இருந்தார் பத்தியா. டியூவோட ஒரு நிமிஷத்தில் பார்க்கணுமா? இந்த வீடியோ பாருங்க. தாலிக்கு மரியாதை இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்க பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை. காணோம் மாமா. நீ செல்ஃபி எடுக்கிற கேப்ல நான் இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு வந்துட்டேன். சர்ப்ரைஸ். சபாஸ். மாமா, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா குடும்பம் அவன் எடுத்துக்கிட்டேன். என்னடா அதே பாட்டு? சரி ஓகே. என்னடா அதே பாட்டு? மாமா நீ அப்பா ஆயிட்ட. ஆனா குழந்தை மூஞ்ச பாரு. தோத்துக்கிட்டே இருக்கு. மூஞ்சி எக்ஸ்பிரஸ் கூட பிரதிபிரகராத மாதிரியே வைக்காதுல. ஏன்டா இதுக்கும் அதே பாட்டை போடுற? அதே பாட்டு. தேவதாஸ் சார், நீங்க ஏன் எனக்கு இதெல்லாம் பண்றீங்க? இந்த பாட்டு நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்கு. நீ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது நம்ம அதே பாட்டு தானே போட்டு ஃபார்ம் ஆயிட்டு இருக்க. இதனடா வருஷமே கடைசி இருக்கு அதே பாட்டு. பாட்டு சாக்சர் பதவி கூட கிண்டல் பண்ணி கிடக்க நல்லா இருக்கு. அப்படியே ஒரு நிமிஷத்துல வண்டியோட கொண்டு வந்தனா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எங்களை கொண்டு வந்த தாய்லி ஏதோ வீடியோக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அதானே புரியுது, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்ன தம்பி, காலேஜ்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். எல்லாம் பாத்துறீங்களா? வேலைக்கு வேற போகணும். போகணும். ஏன்ப்பா எதுவுமே பேச மாட்டீங்கன்னா? சொந்தக்காரங்க தானே, ஏன் அப்படியா? வாங்கடா ஜம்மா, சீக்கிரம் தொலைய மாட்டேன். பிடிக்கும் கேள்வியா கட்டி சாவடிக்கிறோம். நேடா பாக்குறேன். என்னெல்லாம் புதுக்கிட்டு மலையெல்லாம் வச்சு விட்டேன். அது மாமலார்ல இவர் காமெடிஸ் எல்லாமே நல்லா இருக்கலாம். வெறும் 30லேருந்து 20 செகண்ட் 30 செகண்ட் தான் போறாரு. ஆனால் காமெடிலாம் தரமாக இருக்கு ஒரு காமெடி. 2025 ஸ்டார்டிங். இது சிரிக்கிறதுக்கெலாம் இல்லைல்ல, இது வேதனையோட சொல்கிறோம்ல. உண்மையாகவே ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே மோசமாக இருந்துச்சு. அது ரெண்டாவது கதை. ஸ்டார்டிங் கூட பரவாயில்ல, எண்டிங் ஒரே ஒரு பிரச்சனையை கொடுத்து வாழ்க்கையே முடிச்சு விட்டாங்க. போங்க, தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க.
மாமாச்சான் கட்டிங் போறியா? டேய் இவனே ஏன்டா கூப்பிடுற? கட்டிங் போட்டாலே ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருப்பான் இவன். நீங்க 2 பேர் வேணா கட்டிங்க வச்சுட்டு மட்டையாவீங்க, ஆனா நான் ஃபுல் பாட்டில் வச்சா கூட சும்மா கன்னு மாரி நிப்பேன். எனக்கு கட்டிங்க ஊத்து. அப்பப்போ கட்டிங்க போட்டாதான் மச்சான் மைண்ட் நல்லா மெச்சூர்டா இருக்கு. A few minutes later. என்ன ஒரு என் நண்பனுக்காக குதிக்க போறேன். நான் மச்சான் கீழே குதிச்சிட்டா. இஸ்மாயில் ஆக்டிங் வெறித்தனமாக இருக்கும்ல, உண்மையாகவே அவன் நல்லா ஆக்ட் பண்ணுவார்ல. எப்படிடா என்ன ஒட்டு போவோம் மனசு வந்தது. செத்தாதான் அவனுக்கு அருமை புரியும். ஏய் முல்லா, ஏய் குத்திடுவேண்டா. நல்லா பண்ணுறாருல, உண்மையாக செம்மையாக பண்ணுறாரு தெரியுமா. எல்லா கேங்கும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான், ஆனால் அதை தத்ரூபமாக கொண்டு வர்றது இஸ்மாயில் ப்ரோ ஒரு மாஸ். பெண்ணே பார் ஒரு முத்தம் தா இந்த பக்கம் பா என்னை கமித்திட பா பெண்ணை புச்ச முத்தம் போதுமா இல்லை லட்சம் முத்தம் வேண்டுமா அடி என்ன பெற்று சொல்லம்மா யா 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 எல்லாத்தான் சொல்றது. என் நெஞ்சம் பிடிக்குது உன்னை நினைக்கிற, கைகள் பிடிக்கிற, மனசு பிடிக்குது உண்மைதான். பைத்தியம் பிடிக்குது வைத்தியம் பார்க்கிற, என்னை நீ புது தொட்டுப்பார். என்னை போலவே தங்களுக்கும் கோபிக்கலாம். பர்ஃபெக்ட் மேட்ச்ல பர்ஃபெக்ட் மேட்ச். உன்னை எனக்கு பார்க்க முந்த முதல் வேர்க்க அதை முத்தமோடு தந்தை விதமியாதை வாய் பின் மீது மன்னது காதல் தன் கொண்டது போலே நான் உன் வீடு கொண்டிடவா. உன்னை முத்தங்கள் ஜித்து பின்பற்றி விட்டு தான் மஞ்சத்தை கொஞ்சி தந்தன் விடவா. என்னை பார்த்தாலே போதுண்டே 1000 ஜென்மங்கள் மீண்டு பிறன் உன்னை சேர்ந்திடுவேன். என்னை பார்க்காமல் போகாதே நெஞ்சம் தான் தாகாதே உள்ளங்கையில் உன்னை தாங்கிடுவேன். பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா, பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா, பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா, பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள். அடுத்த லைன்கள் அப்புறத்தா கேட்பண்ண அதே அடுத்த சுத்தா பொண்ணது ப்ரோக்ரஸின் காயங்கள் நாராட்டும் போது நான் உன்னை கண்ணபி பார்க்க ஆசைகள் வந்துடும் ஆனந்தம் தந்திடும் இன்று முக இந்த பாட்டை நீ கேட்க. முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா உள்ளுக்குள் என்னத்தின் முழப்பு அடியாகத்தின் அழகு முகத்தின் தெரியும் இதுதான் என்னோட கருது. என்ன தனியும் பார்க்க ஆசைகள் வந்து என்ன தாக்க மீண்டும் நான் உன்னை பார்க்க பார்த்துக்கிட்டே இருந்தா முடிவண்ணா. எட்டில் எவ்வளோ நேரமே இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை ரொம்ப நேரம் இதுக்கெலாம் ஒர்க் தேவையில்ல. சூப்பராக பண்ணியிருக்காங்களே. ஒரு டைம் கூட சார் இதுக்கு இந்த சீன் போட்டிருக்கேன் அப்படிலாம் தோணவே இல்லை. பக்காவாக மேட்ச் பண்ணியிருக்காங்களே. யாரில் நீ எனக்கு இவனை பார்க்கணும் போல இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கல, செமையாக பண்ணியிருக்காம இவன். டிஎன் போலீஸா பார்த்துக்கிட்டே தான் இருக்க, 2 பேரையும் சொன்ன மாதிரி இருக்க. சரி ரைட்டு. நீ வெயில் அடிக்குது, மழை பெய்யுற மாதிரி காலைல இருட்டிட்டு இருந்து வெயில் அடிக்குது. இது என்னது இது? கலட்டியா தூக்கி மாட்டணுமே. The next day. டேய் மழை வர்ற மாதிரி இருக்கு, ரெயின் கோட்டை போட்டு போடா. அட போடா, நேத்து இப்படித்தான் மழை பெய்யுற மாதிரி இருக்க ரெயின் கோட்டை போட்டு நான் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். மழை வரல ஒன்னும் வரல, வெயில் பல்ல காட்டி இழிக்குது. நானும் போட வரல, இன்னைக்கு மேல இழிக்கும் பாரு. இது எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கல. நானும் வேலைக்கு போவேன்ப்பா. நான் வேலைக்கு போகிற டைம் வந்து நிறைய டைம் நடந்திருக்கு. வெயில் டைமில் நம்மளால் ரெயின் கோட் போட முடியாது, ஆனால் வெயில் அடிக்குமா மழை பெய்யுமாங்கிறது நம்ம வேலைக்கு போகிற டைம் பொறுத்து தான் முடிவு பண்ணுவோம். ஒரு வேலை வந்து ஒரு டைம் வந்து வெயிலில் ரெயின் கோட் போட்டு போயிட்டேன், அதை கலத்தினால பைக்கில் வைக்க முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேருந்தே நான் வந்து பார்த்து தான் போவேன். ஆனால் மேக்ஸிமம் டைம் மழை வர மாதிரி இருக்கும், நானும் ரெயின் கோட் தூக்கிட்டு போவேன். வெயில் அடிச்சிடும், அதை வைக்க முடியாமல் வச்சு கீழே உள்ள சாவை பார்ப்பேன். மேக்ஸிமம் டைம் இன்னும் ஒரு சில டைமில் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரெயின் கோட் கொண்டு போக மாட்டேன். அன்றைக்கி மழை பெய்யும், மழையில் கடைஞ்சி சாவேன். ஆனால் மேக்ஸிமம் டைம் நான் கரெக்டாக கொண்டு போனதில்லை. நீங்களும் நிறைய டைம் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க தெரியும். ப்ரோ சின்ன கேள்வி ப்ரோ, எப்படிங்க கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபாலோ பண்றீங்களா? உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபாலோ பண்றீங்க, உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? தள்ளி வாங்கிட்டு வா நீ மேடம். கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபாலோ பண்றீங்களா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேள்வி. கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபாலோ பண்றீங்களா? போடா மாயிரி. கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபாலோ பண்றீங்களா? ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ. போடா. ஐயோ இலை என்ன லெவலில் பண்ணி வச்சிருக்கீங்க, நல்லா இருக்குல்ல இது. இந்த படத்தில் பார்க்கும்போது இந்த சீன் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ இதை மீமா படும்போது யார் இப்படி உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு தோணுது.
இதில் வேற டீ குடிச்சு நான் சாகுறேன் அதை வேற போட்டு ரெட் பண்ணி விட்டானே. டீ குடிச்சு ஐயோ எங்க இருந்தா வரீங்களே. பேசு இப்படி பண்ணுங்க. ஓகே கரெக்டா தப்பு. கை கொஞ்சம் பின்னாடி. கரெக்டா அந்த அளவுக்கு பின்னாடி வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். கரெக்டா ரிஸ்ட் ரொம்ப மேல போகுது, எல்போ தான் ஃபர்ஸ்ட் மேல போகணும். ஓகே கரெக்டா உங்களை நான் டச் பண்ணி சொல்லி தரலாமா? சரி நான் கூட வேற ஏதோ ரீல் நினைச்சேன். நல்லா இருக்கு. வா வெயிட் ஃபார் பார்ட் 2 வேறையா. സിസ്റ്റർ എനിക്ക് കുട്ടികളില്ല, അപ്പൊ ഒരു കുട്ടിയെ ദത്തെടുത്താലോ? ഓ ഈശോപ്പാ, ഗോഡ് ബ്ലെസ് യു മൈ സൺ. പേര് സുമേഷ് കുട്ടു, വയസ്സ് 24. എത്ര വയസ്സുള്ള കുട്ടിയാണ് സാർ ദത്തെടുക്കാൻ പോകുന്നത്? 18 വയസ്സുള്ള പെൺകുട്ടി. പതിനേഴായാലും മതി കിട്ടും. സാറിന്റെ വൈഫ് എവിടെയോ? അയ്യോ, ഞാൻ കല്യാണം കഴിച്ചിട്ടില്ല. எதுக்கு தெரியுது போ. ஆஹா